கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இதில் 20 நிமிடங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். தற்பொழுது அந்த கூட்டம் தொடங்கி ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் இது சார்ந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள். அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் உச்சகட்டத்தில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதிர்க்கட்சிகள் பிரதமர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைப்பதாக செய்திகளில் பார்க்கிறோம். அதற்கு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தற்பொழுது நடைபெற்று வரும் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் பிரதமர் மோடி நேரடியாக வந்து விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவர் இந்நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் மிக முக்கியத்துவம் ஒரு பொறுப்பானராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் இந்த பகல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக பங்கேற்றுள்ள எம்பியும் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி தற்பொழுது இந்த ஒரு கோரிக்கையை அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் முன்வைத்து வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய விளக்கங்கள் என்பது ஏற்புடையதாக இல்லை. அவரையும் தாண்டி பிரதமர் நேரடியாக வந்து விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் தற்போது நடைபெற்று வருகிற அந்த அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் சமாஜ்வாதி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் தங்களுடைய இந்த ஒரே கருத்துக்களை தற்பொழுது ஒருமித்த குரலில் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் நேரடியாக வர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 20 நிமிடங்கள் இந்த விளக்கத்தை ஜெய்சங்கர் கொடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த 20 நிமிடங்களில் என்னென்ன விளக்கங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அது ஏற்கனவே கூறியது போல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அடிப்படையில் மிக முக்கியமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மீதான ஒரு விளக்கத்தை ஒரு டீடைல்டு பிரசன்டேஷனாகத்தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்வைத்து வருகிறார். மிக முக்கியமாக துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அந்த தொடர்பான பாகிஸ்தான் மீதான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டது, மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அந்த ராஜாங்க ரீதியிலான உறவுகள் எவ்வளவு முறியடிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அவர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் முன்பாக அவர் விளக்கி வருகிறார். சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேலான ஒரு